முடிச்சூரில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆம்னி பேருந்து நிலையத்தை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காட்சியில் நேரடியில் பார்க்கலாம். விவரங்களுடைய நேரடி செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முடிவுற்ற 3 திட்ட பணிகளை காணொலி காட்சி வாயிலாக இன்றைக்கு தொடங்கி வைத்தார். அந்த அடிப்படையில தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய முடிச்சூரில் 42.70 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட நிலையில அந்த பேருந்து முனையத்திற்கு அருகே சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடத்தை தேர்வு செய்து அதற்கான பணிகள் நடைபெற்று தற்போது அந்த பேருந்து முனையம் என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் அருகே 15 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு கால்நடை பூங்கா, அதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ச்சியாக கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையத்தையும் சேர்த்து மொத்தம் இன்றைக்கு 58 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் 3 முடிவுற்ற திட்டப் பணிகளை இன்றைக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் தாமு அன்பரசன், அதே போல அமைச்சர் சேகர் பாபு, அதே போல தலைமைச் செயலர் முருகானந்தம் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. தேவப்பிரியன், உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ். பேருந்து நிலைய நிறுத்தமானது பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.